பராசக்தி பத்தி சொல்லிட்டீங்க. ஜனநாயகனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, வர்றதுலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து கேள்வி எழுப்புறப்ப அண்ணன் சீமான் வந்து ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க. இதில் பேசாத ஒரே ஆள் வந்து அந்த படத்தில் நடித்த நடிகர் தான். படத்தில் நடித்த முதன்மை கதாபாத்திரம் நடித்த நடிகர் விஜய் தான் வாய் திறக்கல. அவர் நடிகராக தான் நினைக்கிருக்காரு. இப்போ சர்க்கார் படம் வர்றப்ப பேசல, மெர்சலுக்கு பிரச்சனை வந்தப்ப பேசல, தலைவாவுக்கு பேசல, கத்திக்கு பேசல, அப்பெல்லாம் பேசல. சரி, குறைந்தபட்சம் அப்போ நடிகர் இல்லை, அப்போ நடிகர் தான் தலைவர், கட்சி தலைவர் இல்லை அப்படின்னாவது புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர். நீங்கள் வெறுமனே ஒரு படத்துக்கான நெருக்கடி மட்டும் பார்க்க முடியாது, ஒரு படைப்பு சொந்தத்துக்கான அச்சுறுத்தல். அப்போ இது யார் பண்ணுறா? பாஜக பண்ணுது. பாஜக கொள்கை எதிர்க்கிறீங்க, ஏன் எதிர்க்கல? ஏன் கண்டிச்சு பேசல? குறைந்தபட்சம் ஒரு அநீதி நிகழுது, என்னோட படைப்புரிமையை மறுக்கிறாங்கன்னு கூட சொல்லலையே. அப்போ நாம் வந்து எப்போதும் போல அநியாயம் எங்கே நடந்தாலும், அக்கிரமம் எங்கே நடந்தாலும், குடும்பம் எங்கே நடந்தாலும், அது யாருக்கு நிகழ்ந்தாலும் விருப்பு காய்ச்சல் ஓர்த்தல் இல்லாமல் நம்ம குரல் எழுப்புறோம். இது சம்பந்தப்பட்டவரே வாய்மூடி மௌனமாக இருக்காதுங்கிறது தான் வெட்கக்கேடு. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.